டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வகுப்பில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A மெயின்ஸ் ஆகிய 2 தேர்வுகளுக்கும் பொதுவான தலைப்பாக உள்ள தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் என்ற தலைப்பிலிருந்து முக்கியமான திட்டங்களை பார்த்து வருகிறோம் நண்பர்களே. அதன் அடிப்படையில் இன்று நான் முதல்வன் திட்டம் மற்றும் அகல் விளக்கு திட்டம் என்ற 2 முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்களை பற்றி பார்க்கலாம். இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A மெயின்ஸ் தேர்வுக்கான 3வது வகுப்பாகும் நண்பர்களே. ஏற்கனவே 2 வகுப்புகள் முடிந்திருக்கிறது. பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலிலும் டெலகிராம் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. பாருங்கள் நண்பர்களே. மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்களை பற்றி அந்த 2 வகுப்புகளும் பார்த்திருக்கிறோம். அதாவது புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பயணம் போன்ற அத்தியாவசியமான திட்டங்களை பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. நிச்சயமாக அதிலிருந்து மெயின்ஸ் தேர்வுக்கு கேள்விகள் கேட்பார்கள். எனவே அதை பார்க்காதவர்கள் பார்த்து விடுங்கள். இப்பொழுது 3வது வகுப்பாக நான் முதல்வன் திட்டம் மற்றும் அகல் விளக்கு திட்டம் என்ற 2 முக்கியமான திட்டங்களை பார்க்கலாம் நண்பர்களே. இப்பொழுது நான் முதல்வன் திட்டத்தை பார்க்கலாம். நான் முதல்வன் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது என்று பார்ப்போம். மார்ச் 1, 2022ஆம் ஆண்டு நான் முதல்வன் திட்டம் தொடங்கப்பட்டது நண்பர்களே. அதாவது மார்ச் 1, 2022 அன்று திட்டம் தொடங்கப்பட்டது. எங்கு தொடங்கப்பட்டது என்று பார்த்தால் சென்னையில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் தமிழக முதல்வர் அவர்கள் தொடங்கி வைத்தார். அதாவது சென்னையில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் தமிழக முதல்வர் அவர்களால் இந்த நான் முதல்வன் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது நண்பர்களே. இதில் வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம் நண்பர்களே. ஏனென்றால் குரூப் 2A மெயின்ஸ் தேர்வில் சில வாக்கியங்களை கொடுத்து எதையெல்லாம் சரி எதையெல்லாம் தவறு என்று கேட்பார்கள். அதன் அடிப்படையில் இந்த திட்டம் தொடங்கப்பட்ட தேதியை கொடுத்து விடுவார்கள். எங்கு தொடங்கப்பட்டது என்று கொடுத்து எவையெல்லாம் சரி என்று கேட்பார்கள் நண்பர்களே. அதனால் இதில் வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். தெளிவாக கேட்டு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய வகுப்பிலிருந்து நிச்சயமாக கேள்விகள் வரும் நண்பர்களே. அவ்வளவு முக்கியத்துவமான தலைப்புகளை பற்றி தான் பார்த்து வருகிறோம். அதுபோக இந்த மெயின்ஸ் தேர்வுக்கான வகுப்பானது தொடர்ந்து நடைபெறும் நண்பர்களே. எனவே தொடர்ந்து கேட்டு பயன்பெறுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரிவிங்கள், அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். அதற்கடுத்து அதாவது இந்த திட்டம் மார்ச் 1, 2022ஆம் ஆண்டு சென்னையில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் தமிழக முதல்வர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. இதனுடைய நோக்கம் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் திறனை மேம்படுத்துவது. அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் திறனை மேம்படுத்துவது. இலக்கு, அதாவது இந்த நான் முதல்வன் திட்டத்தினுடைய இலக்கு ஆண்டுக்கு 10 லட்சம் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிப்பது நண்பர்களே. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் 10 லட்சம் இளைஞர்களுக்கு இந்த திறன் மேம்பாடு பயிற்சி, அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்து அவர்களை தொழில்துறையில் சிறந்தவர்களாக உருவாக்குவதே இந்த நான் முதல்வன் திட்டத்தின் இலக்காகும். அடுத்து இந்த திட்டத்தின் அம்சங்கள். முதலாவதாக கல்லூரி கனவு திட்டம். அதாவது பள்ளி படிப்பிற்கு பின்பு மாணவர்களின் உயர்கல்விக்கு வழிகாட்ட மாவட்டந்தோறும் இந்த கல்லூரி கனவு என்ற திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதாவது இந்த திட்டத்தினுடைய அம்சங்கள். முதலில் கல்லூரி கனவு திட்டம். இது எதற்கு என்று பார்த்தால் பள்ளி படிப்பிற்கு பிறகு மாணவர்களின் உயர்கல்விக்கு வழிகாட்டுவதற்காக மாவட்டந்தோறும் இந்த கல்லூரி கனவு திட்டம் என்ற திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கடுத்து உயர்வுக்கு படி திட்டம்.
12ஆம் வகுப்பு முடித்த பின் இடைநிறுத்தம் செய்யும் மாணவர்களை கண்டறிந்து கல்வி நிலையங்களில் சேர்த்தல் நண்பர்களே. அதாவது உயர்வுக்கு படி திட்டத்தின் நோக்கமானது 12ஆம் வகுப்பு முடித்த பின் இடைநிறுத்தம் செய்யும் மாணவர்களை, அதாவது 12ஆம் வகுப்போட கல்வியை நிறுத்துகிறவர்களை கண்டறிந்து அவர்களின் மேற்கல்விக்காக கல்வி நிலையங்களில் சேர்ப்பது, அதாவது உயர்வுக்கு படி திட்டமாகும். அதற்கடுத்து மொழி பயிற்சி. சர்வதேச புகழ்பெற்ற பல்கலைக்கழக நிறுவனங்களுடன் இணைந்து ஆங்கில மொழி பயிற்சியை கல்லூரி மாணவர்களுக்கு வழங்குதல். அடுத்து ஜெர்மனி, பிரெஞ்சு, ஜப்பானிய மொழிகளும் கல்லூரி இறுதியாண்டு மாணவர்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது. அதாவது இந்த மொழி பயிற்சியில் சர்வதேச புகழ்பெற்ற பல்கலைக்கழக நிறுவனங்களுடன் இணைந்து ஆங்கில மொழி பயிற்சியை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது. அதுபோக சில வெளிநாட்டு முக்கியத்துவம் வாய்ந்த மொழிகளையும் கற்றுக் கொடுப்பது. உதாரணத்துக்கு ஜெர்மனி, பிரெஞ்சு, ஜப்பானிய மொழிகளும் கல்லூரி இறுதியாண்டு மாணவர்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் விருப்பப்பட்டால் அந்தந்த நாடுகளில் சென்றும் பணிபுரிவதற்காக இந்த திட்டமானது தொடங்கியிருக்கிறார்கள் நண்பர்களே. அதற்கடுத்து போட்டித் தேர்வு பயிற்சி. போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கும் பன்னாட்டு நிறுவனங்களில் வேலைவாய்ப்பினை பெறுவதற்கும் மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளான GRE, GMAT, CAT, IELTS, TOEFL போன்ற தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. அதற்கடுத்து திறன் பயிற்சி. தொழில் நிறுவனங்களுடன் இணைந்து திறன் பயிற்சிகளை வழங்குதல். அதுக்கடுத்து போட்டித் தேர்வில் வெற்றி பெற ஊக்கத்தொகை. நாட்டின் தலைமை பதவிக்கு அதிக இளைஞர்களை கொண்டு செல்வது இதனுடைய நோக்கம். அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் 1000 மாணவர்களுக்கு குடிமை பணி முதல்நிலை தேர்வுக்கு, அதாவது சிவில் சர்வீஸ் பிலிமினரி எக்ஸாம் என்று சொல்லக்கூடிய குடிமை பணி முதல்நிலை தேர்வுக்கு தயாராக மாதந்தோறும் 7500 ரூபாய் வழங்கப்படுகிறது. அதாவது இந்த தொகையானது 10 மாதங்களுக்கு அவர்களுக்கு வழங்கப்படுகிறது நண்பர்களே. அடுத்து முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கு மொத்தமாக 25000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அது அடுத்து மெயின்ஸ் தேர்வு எழுதுவதற்கான ஊக்கத்தொகையாக அந்த 25000 ரூபாய் மொத்தமாக வழங்கப்படுகிறது. அதற்கடுத்து தனி பாடத்திட்டம். மாணவர்களை திறனுடையவர்களாக மாற்ற தனி பாடத்திட்டம் உருவாக்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்படுகிறது. உயர் தொழில்நுட்ப துறைகளின் வேலைவாய்ப்பு முகாம்களில் பங்கேற்பதற்கான வசதிகளை ஏற்படுத்துதல். கல்லூரி வளாகத்தில் திறன் சார்ந்த முயற்சிகளை ஏற்படுத்துதல். ஒவ்வொரு பள்ளியிலும் வழிகாட்டி ஆலோசனை மையம் அமைத்தல். பல்கலைக்கழக கல்லூரி நிபுணர்கள் மற்றும் உலகளாவிய தொழில்துறை வல்லுநர்கள் மூலம் மாணவர்களுக்கு தேவையான வழிகாட்டுதலை வழங்குதல். அதற்கடுத்து பள்ளி, கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களின் தனி திறமைகளை அடையாளம் கண்டு ஊக்குவித்தல். அடுத்து தனி இணையதளம். அனைத்து தகவல்களை கொண்டு சரியாக வழிகாட்டுவதற்காக அதற்கென்று ஒரு தனி இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது. அதாவது நான் முதல்வன் திட்டத்தை பற்றி அனைத்து தகவல்களையும் கொண்டிருக்கும். மேலும் மாணவர்களுக்கு சரியாக வழிகாட்டுவதற்காகவே இந்த தனியாக ஒரு இணையதளத்தை தொடங்கி இருக்கிறார்கள். அடுத்து இந்த திட்டத்தினுடைய நன்மைகள்: மாணவர்களின் திறனை அதிகரித்தல், அதாவது அதிகரிக்கும். அடுத்து வேலை வாய்ப்புகள் அதிகரித்து வேலையின்மை குறையும். கல்வி தரம் மேம்படும். பள்ளி மற்றும் கல்லூரிகளில் சேர்க்கை விகிதம் அதிகரிக்கும்.
மாநில பொருளாதாரம் வளர்ச்சி பெறும். மாணவர்கள் உடல் மற்றும் மன ரீதியாக வலிமை பெறுவார்கள். நண்பர்களே, இவ்வளவு தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நான் முதல்வன் திட்டத்தில். அதாவது இந்த திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது, எப்போது தொடங்கப்பட்டது, அந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன, அதனுடைய இலக்கு என்ன, திட்டத்தினுடைய முக்கிய அம்சங்கள் என்ன, அதற்கடுத்து அதற்கான பயிற்சிகள் என்னென்ன, ஊக்கத்தொகையை எவ்வளவு கொடுக்கிறார்கள், எதற்கான ஊக்கத்தொகை கொடுக்கிறார்கள் என்று அனைத்து தகவல்களையும் பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. அதுபோக இந்த திட்டத்தினுடைய நன்மைகளையும் பார்த்திருக்கிறோம். டிஎன்பிஎஸ்சி தேர்வில், அதாவது குரூப் 2 மெயின்ஸ் தேர்வில் இந்த திட்டத்தை அப்படியே கேட்பார்கள் நண்பர்களே. நான் முதல்வன் திட்டத்தை பற்றி எழுது அல்லது விவரி என்று கேட்பார்கள். இதை அப்படியே நீங்கள் எழுதலாம், முழு மதிப்பெண்கள் கிடைக்கும். அவ்வளவு தகவல்கள் இருக்கிறது. அதுபோக குரூப் 2A மெயின்ஸ் தேர்வில் இதில் ஏதேனும் சில விவரங்களை கொடுத்துவிட்டு எவையெல்லாம் சரியானவை என்று கேட்பார்கள். அதற்கும் நீங்கள் பதிலளிக்கலாம் நண்பர்களே. எனவே நம்முடைய பயிற்சி வகுப்புகளில் சொல்லப்படுகிற தகவல்கள் அனைத்தும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. அமைதியான இடத்தில் கேட்டு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. நிச்சயமாக இது உங்களுக்கு கை கொடுக்கும். அதற்கடுத்து அகல் விளக்கு என்ற திட்டத்தை பார்க்கலாம். அதாவது நான் முதல்வன் திட்டத்தை தொடர்ந்து அகல் விளக்கு திட்டம், அதாவது குரூப் 2 மற்றும் 2A மெயின்ஸ் தேர்வுக்கு நம்முடைய பயிற்சி வகுப்பில் இருந்து தினம் 2 முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்களை பற்றி பார்த்து வருகிறோம் நண்பர்களே. ஏற்கனவே 2 பயிற்சி வகுப்புகளில் 2 திட்டங்களை பார்த்து இருக்கிறோம். அவை மிகவும் முக்கியமானவை. இந்த வகுப்பிலும் 2 திட்டங்களை பார்க்கிறோம். இதுவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை நண்பர்களே. அடுத்து வரும் வகுப்புகளில் இன்னும் முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். அதாவது இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும் இயக்கம், இப்படி மிக முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்கள் இருக்கிறது. அதுபோக எல்லாவற்றையும் மிஞ்சக்கூடிய வகையில் நம்முடைய முதல்வர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட காலை உணவு திட்டம் இருக்கிறது நண்பர்களே. இது இந்தியாவுக்கே சவால் விடுகிற ஒரு திட்டமாக இருக்கிறது. அனைத்து மாநிலங்களும் தமிழ்நாட்டை பார்த்து அந்தந்த மாநிலங்களில் அந்த திட்டத்தை தொடங்கி வருகிறார்கள். எனவே அவ்வளவு சிறப்பு வாய்ந்த திட்டமும் இருக்கிறது நண்பர்களே. அதாவது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். இப்படி முக்கியமான திட்டங்களை பற்றி நம்முடைய பயிற்சி வகுப்பில் பார்க்க இருக்கிறோம். மாணவர்கள் தயவுசெய்து கேட்டு பயன்பெறுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் நண்பர்களே, அவர்களும் பயன்பெறட்டும். இப்போது அகல் விளக்கு திட்டத்தை பற்றி பார்க்கலாம். இந்த திட்டமானது எப்பொழுது தொடங்கப்பட்டது என்று பார்த்தால், அதாவது அறிமுகப்படுத்தப்பட்டது ஜூன் மாதம் 24ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது நண்பர்களே. இந்த அகல் விளக்கு திட்டம் 2024 ஜூன் 24, 2024இல் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களால் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அது நடைமுறைப்படுத்தப்பட்டது எப்போது என்று பார்த்தால் ஆகஸ்ட் 9, 2025 அன்று புதுக்கோட்டை மாவட்டம் கீராமங்கலம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இந்த திட்டமானது நடைமுறைப்படுத்தப்பட்டது நண்பர்களே. 2A மெயின்ஸ் தேர்வில் இந்த 2 வாக்கியங்களை கூட கேட்கலாம். 2 மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் திட்டத்தை முழுமையாக தான் கேட்பார்கள் நண்பர்களே. நாம் 2க்குமே தயாராக இருக்க வேண்டும். இப்பொழுது இந்த பாடத்திற்கு வருவோம். அதாவது அகல் விளக்கு திட்டமானது மாணவிகளுக்கான ஒரு திட்டம். இது ஜூன் 24ஆம் தேதி 2024 அன்று நம்முடைய கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களால் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. செயல்படுத்தப்பட்டது எப்போது என்று பார்த்தால் 9/8/2025, அதாவது ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி 2025 வருடம்
புதுக்கோட்டை மாவட்டம் கீராமங்கலம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இந்த திட்டமானது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது நண்பர்களே. இதனுடைய நோக்கம் என்னவென்று பார்க்கலாம். உடல், மனம், சமூக ரீதியான இடையூறுகளில் இருந்து மாணவிகள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது இந்த திட்டத்தின் நோக்கம். அதாவது இந்த திட்டமானது மாணவிகளுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் நண்பர்களே. அதாவது உடல், மனம், சமூக ரீதியான இடையூறுகளில் இருந்து மாணவிகள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது இந்த திட்டத்தின் நோக்கம். இதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்னவென்று பார்க்கலாம். அரசு பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகள் பயனடையும் வகையில் செயல்படுத்தப்படுகிறது நண்பர்களே. அதாவது அரசாங்க பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகளுக்காக இந்த திட்டமானது தொடங்கப்பட்டு இருக்கிறது நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்பார்கள். இந்த திட்டமானது எந்த வகுப்பு முதல் எந்த வகுப்பு வரை உள்ள மாணவிகளுக்கு பொருந்தும் என்று கேட்பார்கள். 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவிகள் பயனடையும் வகையில் இந்த அகல்விளக்கு திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. அடுத்து 9 முதல் 12ஆம் வகுப்பு மாணவிகள் எவ்வித இடர்பாடுகளும் இன்றி பள்ளிக்கு தொடர்ந்து வருகை தருவதை இந்த திட்டம் உறுதி செய்கிறது. அதாவது சமூக பிரச்சனைகளில் இருந்தும் மற்ற சமூக ஊடகங்களில் வரும் பிரச்சனைகளில் இருந்தும் தங்களை காத்துக் கொள்வதற்காகவும் அதை தவிர்ப்பதற்காகவும் இந்த திட்டமானது உறுதி செய்கிறது. அதற்கடுத்து இந்த திட்டத்தின் கீழ் இணையதளத்தை பாதுகாப்பாக கையாள்வது எப்படி என்ற வழிகாட்டுதல்களை வழங்கிட ஆசிரியர்கள் அடங்கிய குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது நண்பர்களே. அதாவது சோசியல் மீடியா என்று சொல்லக்கூடிய சமூக ஊடகங்களில் தவறான செய்திகளில் இருந்து எப்படி பாதுகாத்துக் கொள்வது அல்லது எப்படி சமூக ஊடகங்களை கையாள்வது அல்லது இணையதளத்தை எப்படி கையாள்வது என்ற வழிகாட்டுதல் மாணவிகளுக்கு வழங்குவதற்காக வழிகாட்டி வல்லுநர்கள் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் அடங்கிய குழுவானது இந்த திட்டத்திற்காக அமைக்கப்பட்டுள்ளது நண்பர்களே. அதாவது அகல்விளக்கு திட்டத்தில் இவ்வளவு தகவல்கள் கொடுத்திருக்கிறார்கள், கேட்டு பயன்பெறுங்கள் நண்பர்களே. அதாவது திட்டம் தொடங்கப்பட்டது, அறிமுகப்படுத்தப்பட்டது ஜூன் 24, 2024 பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கீராமங்கலம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இது தொடங்கி வைக்கப்பட்டது. இதனுடைய நோக்கமானது உடல், மனம், சமூக ரீதியான இடையூறுகளிலிருந்து மாணவிகளை அவர்களாகவே பாதுகாத்துக் கொள்வது, அதாவது தங்களை பாதுகாத்துக் கொள்வது இந்த திட்டத்தின் நோக்கம். அதற்கடுத்து முக்கியமாக 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவிகளுக்கு பொருந்தும் வகையில் இந்த திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது நண்பர்களே. முக்கியமான செய்தி, இந்த திட்டமானது 9 முதல் 12ஆம் வகுப்பு உள்ள மாணவிகளுக்காக தொடங்கப்பட்டுள்ளது. இதில் முக்கியமான தகவல்கள் இவ்வளவுதான் நண்பர்களே. தெளிவாக கேட்டு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தேர்வை வெற்றிகரமாக எழுதுங்கள் நண்பர்களே. சிறப்பாக படியுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள், அவர்களும் பயன்பெறட்டும். நம்முடைய வகுப்பானது தொடர்ந்து நடைபெறும் நண்பர்களே. மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்களை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். கட்டாயமாக தேர்வில் எதிர்பார்க்கிறபடி நம்முடைய பயிற்சி வகுப்புகள் இருக்கும். ஏற்கனவே சொன்னது போல எண்ணும் எழுத்தும் இயக்கம், கல்லூரி கனவு திட்டம், காலை உணவு திட்டம் போன்ற திட்டங்களை அடுத்தடுத்து பார்க்க இருக்கிறோம் நண்பர்களே. அனைத்து திட்டங்களும் எப்பொழுது தொடங்கியது முதல் அதனுடைய கடைசி வரை அனைத்து விவரங்களையும் பார்க்கிறோம் நண்பர்களே. நிச்சயம் உங்களுக்கு இது கை கொடுக்கும். நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். அடுத்து வரும் வீடியோவில் அடுத்து ஒரு முக்கியமான திட்டத்தை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.